வர்ஷினி கல்யாணத்துக்கு இசை போடும் தடை. சுபத்ரா கேட்கும் சத்தியம். ஓகே சொல்லுவாங்களா இசை? சுபத்ரா அசோக் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அசோக் வந்ததும் வர்ஷினிக்கு அசோக்கை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவங்களாவே முடிவு பண்ணியிருக்காங்க. வர்ஷினிக்கிட்டையும் சம்மதம் வாங்கலை, அசோக் கிட்டையும் சம்மதம் வாங்கலை. இசை கிட்ட சொல்கிறாங்க, நம்ம வீட்டில் நல்ல காரியம் நடந்தால் உனக்கு எந்த ஆட்சேபனையும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இசை சொல்கிறாங்க, நம்ம குடும்பத்தில் என்ன நல்லது நடந்தால் நான் ரொம்ப சந்தோஷம்தான் படுவேன். ஆனால் முதல்ல அசோக் இங்கே வந்து செட்டில் ஆகட்டும், இங்கே இருக்கிற சூழ்நிலை எல்லாத்தையும் அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். அத்தை வந்த உடனே அவர் இங்கே செட்டில் ஆயிடுவார்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல, அவர் கொஞ்சம் டைம் எடுக்கும்ல அப்படிங்கிறாங்க இசை. நீ என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்குறாங்க சுபத்ரா. இசை சொல்கிறாங்க, நம்ம அவசரப்பட வேணாம் அத்தை, கொஞ்சம் நிதானமாக பண்ணலாம்ல அப்படின்னு சொல்ல, நான் எல்லாத்தையும் யோசிச்சு தான் செய்வேன், புரியுதா உனக்கு? உங்ககிட்ட நான் எந்த அட்வைஸும் கேட்கல, நான் நிதானமாக யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க சுபத்ரா. இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறது இந்த பக்கம் விஷாலும் அந்த பக்கம் ஸ்ரீஜாவும் பார்த்துட்டு இருக்காங்க. உன்னால அசோக் வர்ஷினி கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சத்தியம் பண்ணு அப்படின்னு சூடத்தில் அடிச்சு சத்தியம் பண்ண சொல்லி கேட்குறாங்க சுபத்ரா. இசை பண்ணுவாங்களா? ஸ்ரீஜாவுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது. விஷால் டென்ஷனாக பார்த்துட்டு இருக்காரு. ஏன் இப்படி சத்தியம் சத்தியம்னு எப்பவும் தட்டை தூக்கிட்டே நிற்கிறாங்க சுபத்ரா. அடுத்து அசோக் வராரு. சுபத்ரா ஆரத்தி எடுத்து உள்ளே கூப்பிட்டு வர்றாங்க. தேவகி கிட்ட சொல்கிறாங்க, அத்தை நம்ம அசோக் அத்தை குறப்பிரசவத்தில் இறந்துட்டான்னு நம்ம நினச்சோம்ல, டாக்டர் மித்ரா தான் காப்பாற்றி எனக்கு திருப்பி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பேரனை பார்த்ததும் சந்தோஷப்படுறாங்க தேவகி. இப்போ ருக்மிணி கிட்ட போய் சுபத்ரா சொல்கிறாங்க, ருக்மிணி, வர்ஷினியை ஏன் என் வீட்டு மருமகன் நான் சொன்னேன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என் பையன் அசோக்கு வர்ஷினியை பேசி முடிக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இதில் பரிபூர்ண சம்மதம் அப்படின்னு ருக்மணி சொல்ல, வர்ஷினியும் ராகவும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க, கூடவே இசையும். வர்ஷினி கிட்ட ஒரு அபிப்பிராயம் கேட்குறதுக்குன்னு ஏன் யாருக்குமே தோணலை? சுபத்ரா ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க? இந்த சீரியலை பற்றி உங்களோட அபிப்பிராயம் என்ன? கமெண்ட் பண்ணுங்கள். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.